ஃபேஸ்புக் பேஜில் பிடிக்கும் டிலீட் அல்லது செய்ய வேண்டிய நாளைகள் பார்த்தா வேன் முடிஞ்சு நல்லா ஃபினிஷிங் ஒயிட் கலர்லேயும் அது ஃபினிஷிங் கொடுத்துட்டு பழைய ஃபேஸ்புக் பேஜில் பிடிக்கும் டிலீட் அல்லது செய்ய வேண்டிய நாளைகள் கட்டாயமாக செய்யாக கொடுத்தா அந்த பேன் பண்ணினது பாதுகாக்கப்பட்டு வேண்டியவங்களுக்கு வேண்டிய நேரத்தில் பிரயோஜனம் அடையிறதுக்காக இருக்கும். புதிய விஷயம் இப்படி ஒரு சிஸ்டம் கேட்குறாங்க. 30 நாளில் டிலீட் பண்ணுறா அல்லது நெவர் அதாண்டு 12வது ஆப்ஷனை கொடுத்து கொண்டு அடுத்த போஸ்ட் கொண்டு கொடுத்துறாங்க. அப்படியே பேண்ட் வேலையில் பூர்த்தி ஆகும். இதோட சிஸ்டம் பேண்ட் சிஸ்டம் எப்படி கொடுக்க இன்னும் கொஞ்சம் போடுங்க. இதுல வச்சுருங்க அந்த ரப்பர் இல்லை உடஞ்சி சரிதானே பாரு. இப்போ நான் லைவ்ல போட்டு அதுதானே பாருங்க மேல உங்களோட நீங்கள் இந்த நம்பரை வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் என்ன ஃபோனில் தான் ஒன் பண்ணிக்கிறேன். இதை நம்பர் பண்ணிக்கோ. நான் வாட்ஸ்அப் ஓ வீடியோ கூட வீடியோ பண்ணிட்டு இல்லை அவரா வீடியோ கூட வரையுது சரிதானே. நீதானே இப்ப சரியாம்மா நான் வரைக்கும் போன லைவ்ல பார்த்தா அவங்க விளங்குமா ஐயா ஸ்டெப் பண்ண சொல்லவா. சும்மா பண்ண ஃபோன் கேட்குமா சும்மா பண்ண ஃபோன் கேட்குமா ஹெட்செட் போடணும் ஹெட்செட் போடணும். ஹலோ சார் பேசினா கேட்குமா ஹெட்செட் பிடிக்கணுமா சரி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் சவுண்ட் கிளியராக வராது கொண்டுடாமா
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ما عمل آدمي من عمل يوم النحر أحب إلى الله من إحراق الدم إنها لتأتي يوم القيامة بقرونها وأشعارها وأغلافها وإن الدم ليقع من الله بمكان قبل أن يقع من الأرض فطيبوا بها نفسا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இணையதளங்களினூடாக இந்த தீனுடைய சிறந்த விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, அதன்படி வாழ வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கக்கூடிய நல்லோர்களே, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. எல்லோரையும் ஒரே இடத்திலே ஒன்று சேர்த்து இப்படியான நல்ல விடயங்களை வழங்குவதற்கு சந்தர்ப்பமில்லாத அப்படிப்பட்ட காலத்திலே எப்படியாவது மக்களுக்கு நல்ல விடயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே, உற்சாகத்திலே தன்னுடைய கால நேரங்களை ஒதுக்கி இப்படியான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய இந்த ஏற்பாட்டு குழுவையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. அவர்களின் இந்த முயற்சிகளை முழு உலகத்திற்கும் பிரயோசனமுள்ளதாகவும் அவர்களின் மறுமை வாழ்க்கைக்கு மிகவும் நன்மை தரக்கூடியதாகவும் ஆக்கி வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, மிகவும் சிறப்பான முபாரக்கான ஹைரு ஐயாமி துனியா என்று வர்ணிக்கப்படக்கூடிய உலகத்தின் சிறந்த நாட்கள், வருடத்தின் சிறந்த நாட்கள், ஜுல்ஹிஜ்ஜாவுடைய இந்த முதல் 10 நாள், அப்படியான நல்ல நாட்களிலே அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா பல நல்ல விடயங்களை கேட்கும் பாக்கியத்தையும் எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களுடைய சிறப்பு, உயர்வு, மதிப்பு, இந்த நாட்களை எப்படி கழிக்க வேண்டும் என்பவைகளை பற்றி நாம் நிறைய தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நிறைய நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதில் குறிப்பாக இன்று எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு, நாம் நிறைவேற்றப் போகின்ற, எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெருநாளுடைய நாளிலே எங்களுக்கு மிகவும் சிறந்த அமல் என்று சொல்லப்பட்ட உல்ஹியாவுடைய அந்த அமல், உல்ஹியா என்ற அந்த உயர்ந்த வணக்கம், அதனை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும், மார்க்கத்தில் அதற்கு எந்த அளவு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது போன்ற விடயங்களை உள்ளடக்கக்கூடிய விதத்தில் ஒரு தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். குறுகிய நேரத்துக்குள் முடிந்த அளவு அந்த தலைப்புக்குள் பேசுவதற்கு முயற்சி செய்கிறேன். அந்த அமலை எந்த தடையும் இல்லாமல் எல்லா வருடங்களையும் போல் இந்த வருடமும் அழகாக நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் வழங்குவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, உல்ஹியா என்பது அதனுடைய யதார்த்தம் அது என்ன, எதற்காக வேண்டி அந்த அமல்
இந்த நாளிலே நிறைவேற்றப்படுகிறது. உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், உல்ஹியா என்பது இது லியாஃபத்துர் ரஹ்மான். முழு உலகத்திலும் ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்திலே அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஸ்ரீக் என்ற அந்த தினங்களிலே வழங்கப்படக்கூடிய இந்த அறுத்து பலியிடப்படக்கூடிய உயர்ந்த அமல் என்னவென்றால், இது அல்லாஹ்வுடைய விருந்து. அவனை ஏற்று வாழக்கூடிய இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடிய விருந்துதான் உல்ஹியா என்பது, லியாஃபத்துர் ரஹ்மான். எனவே அல்லாஹ்வுடைய அந்த விருந்தோம்பலை அல்லாஹ் வழங்குவதற்காக வேண்டி செய்த ஒரு ஏற்பாடுதான் இந்த உல்ஹியா. அது எந்த அளவு அதிகமாக வழங்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். எவ்வளவு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ, எவ்வளவு அதிகமானவர்கள் அதன் மூலம் பிரயோசனம் அடைகிறார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷப்படுவான். ஏன்? அல்லாஹுடைய விருந்து. அதனால் இந்த விருந்திலிருந்து ஏழைகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும், பணக்காரர்கள், வசதி உள்ளவர்கள், உறவுகள் எல்லோருக்கும் இந்த உணவிலிருந்து பங்கு வைக்கப்படலாம் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு விருந்தோம்பல் அல்லாஹுடைய. அதனை அறுத்து பலியிடக்கூடியவர்கள் அதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அல்லாஹுடைய அந்த விருந்தோம்பலை அவர்கள் பூமியிலே உள்ளவர்களுக்கு பங்கு வைக்கக்கூடியவர்களை போல அல்லாஹ் பங்கு வைப்பதற்கு அவர்களை தெரிவு செய்தான் என்பதை போன்றவர்கள்தான் அந்த உல்ஹியா என்ற வணக்கத்திலே ஈடுபடக்கூடியவர்கள், நிறைவேற்றக்கூடியவர்கள். அவ்வளவு உயர்ந்த ஒரு அமல்தான் உல்ஹியா. இந்த ஒன்றின் மூலம் விளங்கிக் கொள்ளலாம் இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அமல். அல்லாஹ்வுடைய அந்த விருந்தோம்பலை பங்கு வைக்கக்கூடிய அந்த விடயத்தில் நானும் ஒரு மனிதனாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று எல்லோரும் ஆசை வைக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அதனால் பல வருடங்கள் தொடர்ந்து இந்த உயர்ந்த அமலை பேணுதலாக நிறைவேற்றக்கூடியவர்கள் பாக்கியசாலிகள். அல்லாஹ் தெரிவு செய்கிறான். இந்த உயர்ந்த அமலை நிறைவேற்றுவதற்கு கிடைக்கும் நன்மை என்ன? ஒரு ஆடை நான் அறுத்து பலியிடுவதன் மூலம், அல்லது ஒரு மாட்டை அறுத்து பலியிடுவதன் மூலம், அல்லது ஒரு மாட்டிலே 7 பேரிலே ஒரு பங்குதாரராக நாமும் ஆகி அந்த உல்ஹியாவுடைய கடமையிலே ஒரு பங்கு எடுப்பதன் மூலம் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அழகாக அந்த சிறப்பை சொல்லி காட்டுகிறார். முதலாவது இந்த உல்ஹியாவுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், மா அமில ஆதமியுன் மின் அமலின் யௌமன் நஹர் அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராகித்தம். பெருநாளுடைய தினத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. எத்தனையோ வகையான அமல்கள் அந்த நாளிலே நடைபெறுகிறது. ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய அந்த கடமையை முடியக்கூடிய தருணத்தில் ஜமராவுக்கு கல்லெறிகிறார்கள். தவாஃபுல் இஃபாலா, தவாஃபு ஜியாரா நடைபெறுகிறது. இன்னும் எத்தனையோ வகை வகையான அமல்கள் முழு உலகத்திலும் நடைபெறுகிறது. முழு உலகத்திலும் அன்றைய நாள் நடைபெறக்கூடிய அமல்களில் பெருநாளுடைய தினத்திலே நடைபெறக்கூடிய அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் அன்றைய நாள் அறுத்து பலியிடுவது, அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த மிருகங்களுடைய இரத்தங்களை ஓட்டுவது, இஹ்ராகுத்தம். எனவே அந்த நாளில் இதைவிட ஒரு அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலை யாருக்கும் அந்த இடத்திலே கொண்டு வந்து வைக்க முடியாது. அந்த அமலுக்கு பகரமாக இன்னும் ஒரு அமலை யாருக்கும் அறிமுகம் செய்ய முடியாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், அந்த நாளில் நிறைவேற்றப்படக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் அறுத்து பலியிடுவது. இரண்டாவது, தொடர்ந்து அதனுடைய சிறப்பை சொன்னார். அவ்வாறு அறுத்து பலியிடுவதன் மூலம் அவருக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனம், இன்னஹா லதஅதி யௌமல் கியாமத்தி பிகுரூனிஹா வ அஷ்ஆரிஹா வ அல்லாஃபிஹா. கியாமத்துடைய நாளில் உல்ஹியா என்ற அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் அந்த மிருகங்களை அறுத்து பலியிட்டார்களோ, அது ஒரு ஆடை அறுத்திருக்கலாம், அல்லது ஒரு மாடை அறுத்திருக்கலாம், ஒட்டகத்தை அறுத்திருக்கலாம், மாட்டிலே ஒரு பங்குதாரராக சேர்ந்திருக்கலாம், அந்த எல்லா மிருகங்களும் கியாமத்துடைய நாளிலே வரும். அவைகளுடைய கொம்புகளுடன், அவைகளுடைய முடிகளுடன், அவைகளுடைய கால் குளம்புகளுடன், என்றால் முழு மிருகமும் அதனுடைய தோற்றத்திலே வரும். எதற்காக வேண்டி வரும்? வந்து அல்லாஹ்விடத்திலே அந்த மிருகங்கள் சாட்சி கூறும், யா அல்லாஹ், இவர் உனக்காக வேண்டி என்னை அறுத்து பலியிட்டார் என்றால் இவரை நீ பொருந்திக் கொள்ள வேண்டும், இவரை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவரை நீ மன்னிக்க வேண்டும், இவருக்கு நீ சுவர்க்கத்தை வழங்க வேண்டும். உனக்காக வேண்டி என்னுடைய இரத்தத்தை ஓட்டியவர்களில் இவரும் ஒருவர் என்று இவரின் மூலம் எத்தனை மிருகங்கள் உலக வாழ்க்கையிலே அறுக்கப்பட்டதோ அந்த எல்லா மிருகங்களும் கியாமத்துடைய நாளிலே சாட்சி கூறும். யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். துஆ செய்யுங்கோ. ஒரு 40 வருடமாக விடுபடாமல் ஒவ்வொரு வருடமும் ஒரு ஆடு அறுக்கிறேன், அல்லது ஒரு மாட்டுல பங்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறேன், மௌத்து வரையிலே விடுபடாமல் அதனை நிறைவேற்ற வேண்டும், துஆ செய்யுங்கள் என்று சந்தோஷமாக சொல்லுகிறார்கள். அந்த 40 ஆடும் கியாமத்துடைய நாளிலே வரும். அறுக்கப்பட்ட அந்த 40 மாடும் கியாமத்துடைய நாளிலே வரும். அந்த 40 மாடு 40 ஆடும் அல்லாஹ்விடத்திலே சாட்சி கூறும், யா அல்லாஹ், ஒவ்வொரு வருடமும் எனக்காக உனக்காக வேண்டி இவர் எங்களுடைய இரத்தங்களை ஓட்டியவர். இந்த ஒரு சாட்சியே போதவா அந்த மறுமை வாழ்விலே வெற்றி கிடைப்பதற்கு? சாதாரணமான அமலாக நினைக்க வேண்டாம். தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் அதனை அழகாக மௌத்து வரையிலே செய்வதற்கே முயற்சி செய்வோம். அதிலிருந்து கலருவதற்குரிய காரணங்களை தேட வேண்டாம். உயர்ந்த சிறப்புக்குரிய அமல். மூன்றாவதாக தொடர்ந்து சொன்னார், وَإِنَّ الدَّمَ لَيَقَعُ مِنَ اللَّهِ بِمَكَانٍ قَبْلَ أَن يَقَعَ مِنَ الْأَرْضِ. நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த பிராணியின் இரத்த துளி பூமியிலே படுவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்குரிய நன்மை, உங்களுக்குரிய சவாப் எழுதப்பட்டு விடுகிறது. அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக வேண்டி அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இரத்தம் பூமியில் வடிவதற்கு முன்னால் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த பிராணியுடைய கழுத்தின் மீது கத்தியை வைக்கும் பொழுதே அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொண்டு விடுகிறார், நன்மையை முடிவு செய்து விடுகிறார், அவருடைய இஹ்லாஸை பொறுத்து. அந்த அளவு அல்லாஹ் இந்த அமலை சந்தோஷமாக எதிர்பார்க்கிறான் அடியார்களிடத்திலே. ஏன்? அவனுடைய விருந்து அது. ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணியின் ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை. அது 7 பேர் ஒரு மாட்டுல சேர்ந்து அறுத்தாலும் 7 பேருக்கும் அந்த முடியை அல்லாஹ் பிரிக்க மாட்டான். அது எங்களுடைய லேசிக்காக வேண்டி 7 பேர் சேரலாம். ஆனால் 7 பேருக்கும் அந்த முழு மாட்டிலும் எத்தனை மயிர்கள் இருக்குமோ அந்த அளவு நன்மை. அதனுடைய கொம்புகளுக்கும் நன்மை கிடைக்கும் என்றும் ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது. இந்த எல்லா சிறப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபதீபு பிஹா நஃப்ஸன். எனவே அடியார்களே, மன விருப்பத்துடன் சந்தோஷமாக இந்த அமலை செய்யுங்கள். மனப்பூர்வமாக சந்தோஷத்துடன் கிடைத்த உயர்ந்த பாக்கியமாக நினைத்து இந்த அமலை நிறைவேற்றுங்கள் என்பதாக அடியார்களை உற்சாகப்படுத்தினார்.
கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, இவ்வளவு உயர்ந்த சிறப்பு சொல்லப்பட்ட அமல்தான் இந்த உல்ஹியாவுடைய அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். இது சில ஆதாரமில்லாத காரணங்களை எல்லாம் சொல்லி திசை திருப்பப்படக்கூடிய அமல் அல்ல. எல்லா காலங்களிலும் எல்லா நெருக்கடியான நிலைமைகளிலும் ஆர்வமூட்டப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு தூண்ட வேண்டிய ஒரு அமல் என்பதை மறந்துவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே 100 ஆடு அறுத்தார். அதில் 60 தன்னுடைய கரத்தினால் அறுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவு அந்த உல்ஹியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், உல்ஹியாவுடைய பிராணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக அறுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, மதீனாவிலே இருந்த அந்த 10 வருட காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனத்தி 10 சினீன் யுலஹி. மதீனாவிலே இருந்த 10 வருடங்களும் விடாமல் அந்த உல்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றினார். ஒரு வருடம் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உல்ஹியாவுடைய அந்த அமலை விடவில்லை. இன்று பஞ்சத்திலும் கஷ்டத்திலும் வாழக்கூடியவர்களை விட பன்மடங்கு கஷ்டத்தோடு வாழ்ந்த பலர் அந்த காலத்திலே இருந்தார்கள். ஆனால் அதற்காக வேண்டி உல்ஹியாவுடைய அமலே அதற்கு செய்யப்பட வேண்டிய செலவை திசை திருப்பவில்லை என்பதையும் மறந்துவிட வேண்டாம். நான் அடிக்கடி இதனை ஞாபகம் ஊட்டிக் கொண்டு இருக்கிறேன். இன்று இப்படியான சில கருத்துகள் பரவலாக பேசப்பட்டு இந்த அமலின் முக்கியத்துவம் இல்லாமலாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகும் வரையிலே விடாமல் செய்த உயர்ந்த அமல்தான் இந்த உல்ஹியாவுடைய அமல். ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபிசல் எப்பொழுதும் 2 செம்மறி ஆடுகள் அறுப்பார்கள் உல்ஹியாவுக்காக வேண்டி. அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதில் ஒன்று அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் ஆஹரு அன் நஃப்ஸிஹி. இந்த 2 ஆடில் ஒன்று என் சார்பாகவும் இன்னும் ஒன்றை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாகவும் மறுக்கிறேன், ரசூலுடைய வஃபாத்துக்கு பின்னால். மேலும் சொன்னார்கள், நான் இதனை கடைசி வரையிலே விடவே மாட்டேன். காரணம், எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு வசியத்து செய்தார்கள். எவ்வளவு இந்த அமலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வஃபாத்துக்கு பின்னாலும் என் சார்பாக உல்ஹியா என்ற இந்த கடமையை இந்த அமலை நிறைவேற்றுங்கள் என்று ஹஜரத் அலிக்கு வசியத்து செய்து அவர்கள் விடாமல் அதனை செய்து வந்தார்கள். எவ்வளவு முக்கியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே இப்படியும் ஒரு உல்ஹியாவுடைய பிராணி அறுத்தார். எப்படி? இந்த உம்மத்திலே உள்ள வசதி இல்லாத, ஆர்வமுள்ள, ஆசை உள்ள, வசதி இல்லாதவர்களும் இந்த உயர்ந்த அமலை விட்டும் தடுக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அப்படிப்பட்டவர்களின் மீது இறக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படியும் அறுத்தார்கள். ஒரு பிராணியை அறுத்துவிட்டு சொன்னார்கள், அறுக்கும் பொழுது, ஹாதா அன்னி வ அம்மன் லம் யுலஹி மின் உம்மதி. இது என் சார்பாகவும் என்னுடைய உம்மத்திலே உள்ள உல்ஹியா கொடுப்பதற்கு முடியாத அப்படிப்பட்டவர்களின் சார்பாகவும் என்று சொல்லியும் ஒரு பிராணி அறுத்தார். ஏன்? இந்த அமலில் இருந்து யாரும் பாக்கியம் இழந்தவர்களாக ஆகிவிடக்கூடாது. சில மனிதர்கள், சில ஏழைகள், வசதி இல்லாதவர் இந்த சிறப்புகளை எல்லாம் கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஆசை, எப்படியாவது நானும் இந்த அமலை செய்ய வேண்டுமே என்று. ஆனாலும் வசதி இல்லை. இவர்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக வேண்டி, இவர்களுக்கு ஒரு உற்சாகத்துக்காக வேண்டி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிராணியை இப்படி மறுத்தார்கள், இது என் சார்பாகவும் என்னுடைய உம்மத்திலே உல்ஹியா கொடுக்க முடியாதவர்கள் சார்பாகவும் என்று.
கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, எனவே இது சாதாரணமான ஒரு அமல் அல்ல. ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து கேட்டார், ஹதரத் அவர்களே, உல்ஹியா அது கட்டாயம் நிறைவேற்ற வேண்டுமா? அவாஜிபத்துன் ஹிய? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹுக்கும் சொல்லல, அவர்கிட்ட ஒன்றத்தான் சொன்னார். லஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் முஃமினூன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஃமின்களும் உல்ஹியா கொடுத்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னா. அவர் திரும்பவும் அதே கேள்வியை கேட்டான், கட்டாயம் கொடுக்கணுமா, வாஜிபா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் அதே பதில, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அல்லது முஃமின்களும் செய்து வந்த அமல். திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது, இதத்த அத்தாக்கில் நான் சொல்லுவது உனக்கு விளங்குகிறதா? இது ஹுக்கும் கேட்கக்கூடிய விடயம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்கள் முஃமின்கள் பேணுதலாக செய்து வந்த ஒரு அமல், வசதி இருந்தால் நிறைவேற்று என்ற கருத்துப்படி சொன்னார். சுன்னத் என்று சொல்லப்பட்டது விடுவதற்கு அல்ல, மனிதர்களுக்கு கஷ்டமாகாமல் இருப்பதற்குத்தான் சுன்னத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு செய்ய வேண்டும் என்பதற்காகவே. சிலர் இன்று நினைக்கிறார்கள் சுன்னத் என்று பிரிக்கப்பட்டது விடுவதற்காக வேண்டி என்று. சுன்னத் என்று சொல்லப்பட்டது உம்மத்து பருவாக்கிவிட்டால் கஷ்டப்பட்டு விடும். ஆனால் சிறப்புகள் சொல்லப்படுகிறதை அதனையும் யாரும் விடாமல் எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. அதனால வாஜிபா என்று கேட்டவருக்கு சொன்னார்கள், இது வாஜிபா வாஜிபில்லையா என்று கேட்கப்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல. சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் பேணுதலாக செய்து வந்த அமல், முடியுமாக இருந்தால் நிறைவேற்று, இல்லாவிட்டால் விட்டுவிடு என்ற கருத்துப்படி சொன்னார். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமல் தான் இந்த உல்ஹியாவுடைய அமல். அதே நேரத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், எந்த ஒரு கடமையையும் அது ஃபர்லாக இருந்தாலும் சுன்னத்தாக இருந்தாலும் மார்க்கம் எந்த முறையிலே வழிகாட்டுகிறதோ அந்த முறையில் தான் அதனை நிறைவேற்ற வேண்டும். எங்கட விருப்பப்படி நிறைவேற்றினா அதுக்கு நன்மை கிடைக்காது. சுன்னத்தான தொழுகை தொழுதாலும் வுது செய்ய வேண்டும். ருக்கு சுஜூதுகளை முறையாக நிறைவேற்ற, சுன்னத்து தானே என்பதனால ஏண்ட விருப்பப்படி செய்யறதுக்கே. உல்ஹியா ஒரு சிறந்த அமல், உயர்ந்த அமல். அதற்கு சொல்லப்பட்ட முழுமையான நன்மை கிடைக்கும் எப்பொழுது அது ஷரீஅத்தும் மார்க்கமும் சொன்ன அந்த நிபந்தனைகளோடு நிறைவேற்றப்பட்டால். உல்ஹியாவுடைய அந்த பிராணிக்கு என்ன வயது சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வயதுக்குரியதாக அந்த பிராணி இருக்க வேண்டும். ஒரு மாடு 2 வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் என்றால் அது 2 வருடம் பூர்த்தியான மாட்டை அறுத்தால்தான் அது உல்ஹியா, இல்லாவிட்டால் அது வெறுமனே சதகா. ஒரு செம்மறி ஆடு 1 வருடம் பூர்த்தியாகினால்தான் உல்ஹியா, அப்படி இல்லை என்றால் அது உல்ஹியா அல்ல, சதகா. ஒரு நாட்டாடு வெள்ளாடு 2 வருடம் பூர்த்தியாக இருந்தால்தான் அது உல்ஹியா. இன்று சிலர் சாதாரணமாக சில வியாபாரிகள் விற்பனை நோக்கத்திலோ அல்லது வேறு நோக்கங்களிலோ போனவர்களிடம் சொல்லிவிடுவார்கள், 2 வருடம் என்றா இப்ப எடுக்கிறதுக்கு கஷ்டம். இப்ப போறவங்க ஃபத்துவா கேட்கிறாங்க, இப்படிதான் விற்கக்கூடியவங்க சொல்றாங்க, அப்படி 2 வருடம் இல்லையாம், அதனால் என்ன செய்யற, கொஞ்சம் குறைஞ்சேதான் இருக்குதாம், கொடுக்கறதுக்கு ஏழுமா? மார்க்கம் செய்த முடிவில் மாத்தம் செய்வதற்கு வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை. வாங்கக்கூடிய உல்ஹியாவை நிறைவேற்றக்கூடியவர்கள் 2 வருடம் பூர்த்தியானதுதான் உல்ஹியாவுக்கு தேவை என்பதில் உறுதியாக இருந்தால் விற்கக்கூடியவர்களிடம் அப்படிப்பட்ட பிராணிகள் கிடைக்கும். விற்கக்கூடியவர்களும் யோசிக்க வேண்டும், முஸ்லீம்கள் இது இபாதத்துக்காக வேண்டி வாங்குகிறார்கள், இதில் ஏமாத்தி விட்டோம், பொய் சொல்லி கொடுத்தோம், குறைந்த வயதை பூர்த்தியான வயது என்று சொல்லி ஏமாற்றினால் முழு பாவத்தையும் சுமக்க வேண்டி வரும். இது அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த இபாதத்தும் அவனுடைய விருந்தோம்பலும். அவன் இதனை இப்படித்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான்.
அதில் குறை உள்ளதாக இருக்க முடியாது. இறைச்சியிலே மாமிசத்திலே குறையை ஏற்படுத்தக்கூடிய எந்த குறையுள்ள பிராணியையும் அந்த உல்ஹியாவிலே கொடுக்க முடியாது. அது பரிபூரணமானதாக சிறந்ததாக அல்லாஹ்வுடைய விருந்தோம்பல் உயர்ந்த ஒரு அமல் இபாதத்தாக செய்யப்படக்கூடிய பிராணி. நல்லதை விலை கூட கொடுத்தாலும் சிறந்ததை வாங்கி அழகான பிராணியை கொடுக்க வேண்டும். ஏமாறி வாங்கிவிடவும் கூடாது, அலட்சியமாக சாதாரணமானதை வாங்கிவிடவும் கூடாது, விற்கக்கூடியவர்கள் ஏமாத்திவிடவும் கூடாது. இறைச்சியில் குறை வரக்கூடிய எந்த குறை இருந்தாலும் அது உல்ஹியாவாக நிறைவேறாது. சில குறைகள் இருந்தால் அதில் இறைச்சியில் பாதிப்பு ஏற்படாவிட்டாலும் அவைகளும் இல்லாமல் இருப்பதுதான் சிறந்தது. அந்த ஒவ்வொரு குறையையும் சொல்லி காட்டுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது. அதனால் சுருக்கமாக சொல்லுகிறேன். எனவே வியாபாரிகள் அந்த குறை வயதுள்ளது கிடைக்காது என்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அந்த வயதுதான் எங்களுக்கு தேவை, இல்லை என்றால் உல்ஹியா நிறைவேற்ற முடியாது. அதே நேரத்திலே அந்த உல்ஹியாவுடைய கடமையை எங்களுடைய மார்க்கம் எதிர்பார்க்கக்கூடிய வடிவத்தில் அழகாக நிறைவேற்ற வேண்டும். உல்ஹியாவை நிறைவேற்றக்கூடியவர்கள் அநேகமாக ஜுல்ஹிஜ்ஜா மாதத்துடைய முதல் பிறையிலிருந்து உடம்பிலுள்ள எந்த முடிகளையும் நீக்காமல் இருக்க வேண்டும். அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். பிறகு நியத்து வரக்கூடியவர்கள் நியத்து வந்ததிலிருந்து அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது சுன்னத். அப்படி ஒருவர் நீக்கிவிட்டால் அதனால் உல்ஹியாவிலே எந்த பிரச்சனையும் வரமாட்டாது. என்றாலும் அந்த உறுப்புகளுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும். அவர் ஏதோ ஒரு வரையிலே ஹாஜிக்கு ஒப்பாக வேண்டும் என்ற பல விடயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உல்ஹியா நிறைவேற்றக்கூடியவர்கள் முதலாவது அவர்களுடைய நீயத்து மிகவும் சிறந்த நீயத்தாக இருக்க வேண்டும். இஹ்லாஸ். நான் இந்த கடமையை இந்த அமலை நிறைவேற்றுவது அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக வேண்டி. இத்தனை வருடம் நாங்க விடுபடாமல் கொடுத்திருக்கிறோம் என்ற பேருக்கும் புகழுக்கும் அல்ல. அல்லது எங்கட ஊர்ல வளமைய போல இந்த வருடமும் நாங்க இத்தனை மாடு கொடுத்தோம் என்ற பெயர் எடுப்பதற்கு அல்ல. அல்லது எங்கட குடும்பம் சேர்ந்து இவ்வளோ பெரிய மாடு அறுத்தோம் என்று பெயர் போடுவதற்கு அல்ல. இந்த மோசமான நீயத்துகள் வந்தால் செலவழித்தது நஷ்டம். அல்லாஹ் அறுத்து பலியிடக்கூடியவர்களுடைய உள்ளத்திலே உள்ள தக்குவாவை இஹ்லாஸை தான் பார்க்கிறான். அந்த மாடு என்ன சைஸிலே இருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்ப்பதில்லை. لا ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிராணிகளுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ அல்லாஹ்வை போய் சேராது. அது மக்களுக்கு பங்கு வைக்கப்படும். அல்லாஹ்விடத்திலே செல்லுவது உங்களுடைய உள்ளத்திலே உள்ள இஹ்லாஸ், அந்த தக்வா, இறையச்சம், அவனுக்காக வேண்டி நிறைவேற்றுகிறேன் அந்த நன்மையை அடைவது என்ற அந்த நல்ல நீயத்துகள் தான் அல்லாஹ்விடத்திலே போகும். எனவே நீயத்தை அழகாக்கிக் கொள்வோம். முடிந்த அளவுக்கு அறுக்கக்கூடிய பிராணிகள் யாரு சேர்ந்து அறுத்தாலும் தனியமாக அறுத்தாலும் அந்த இடத்திலே அவர்கள் சமூகமாகுவது சிறந்தது. ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பிராணி அறுக்கப்படக்கூடிய இடத்திலே போய் கலந்து கொள்ளுங்கள், அதனை பார்வையிடுங்கள். ஆனால் இந்த காலங்களிலே சுகாதார முறைகள் பேணப்பட வேண்டும். ஒரு இடத்திலே பலர் ஒன்று கூடக்கூடாது என்ற அந்த முறைகள் பேணப்பட வேண்டும். எனவே அதையும் உல்ஹியா கொடுக்கக்கூடியவர்கள் 100க்கு 100 கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த உல்ஹியாவை முடிந்த அளவு நிறைவேற்றும் பொழுது ஒழுக்கங்களையும் அதனுடைய முஸ்தஹப்பாத்துகளையும் முறையாக பேண வேண்டும். மாற்று மதத்திலே உள்ளவர்களை இது ஒரு சிறந்த அமல் என்று பார்க்க வேண்டும். அவர்கள் இது ஒரு மிருக கொடுமை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு நாம் இந்த கடமையை, இந்த அமலை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மோசமான முறைகளில், ஒழுக்கமில்லாத முறைகளில்
அந்த மிருகங்களுக்கு நோவினை ஏற்படுத்தக்கூடிய முறைகளில் நடந்து கொள்ளக்கூடாது. உல்ஹியாவுடைய அந்த பிராணிகளை கொண்டு வரும் பொழுதிலிருந்து அது ஆரம்பமாகும். இன்று சில பிராணிகள் கொண்டு வரப்பட ஒரு வாகனத்துக்குள்ளே பல மிருகங்களை, சில இடங்களிலே கேள்விப்பட்டோம், சில மிருகங்களை ஒரு சின்ன லொரியில, படி லொரியில 4-5 மாட்டை போட்டு கொண்டு வந்து அதுல 1-2 செத்து அது சில பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி அல்லாஹ் பாதுகாக்கவே. நாங்கள் முறையில்லாமல் நடந்து கொள்வது இந்த கடமையை நிறைவேற்ற முடியாமல், அமலை நிறைவேற்ற முடியாமல் தடை வந்துவிட்டால் அதற்கு காரணமாக இருந்தவர்களை அதனை சுமக்க வேண்டி வரும். எனவே மிருகங்களுக்கு இஸ்லாம் சொன்ன வழிகாட்டல் அணுவளவும் நோவினை வராமல் தான் அதனுடன் நடந்து கொள்ளுமாறு சொல்லி இருக்கிறது. இதுவரையும் ஹதீஸ் சொல்லுகிறது, அறுக்கும் பொழுது கத்தியை நன்கு கூர்மையாக்கி கொண்டு அருங்கள். ஏன்? மொட்டை கத்தியால் அறுக்கும் பொழுது அந்த மிருகத்துக்கு வருத்தம் உண்டா? எங்களுக்கு முறை சொல்லப்பட்டிருக்கிறது, பல பிராணிகள் இருக்கும் பொழுது அடுத்த பிராணியை முன்னால் வைத்துக் கொண்டு அறுக்க வேண்டாம். அதற்கும் அந்த உணர்வு இருக்கிற அந்த அறுக்கப்படக்கூடிய காட்சி அதற்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. அறுக்கப்படக்கூடிய பிராணிக்கு விளங்கக்கூடிய முறையிலே கத்தியை வைத்துக் கொள்ள வேண்டாம், கத்தியை தீட்ட வேண்டாம் என்று ஃபுகஹாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த அளவும் அதற்கு வருத்தம் உண்டாக கூடாது. அறுக்கப்பட்டதன் பின்னாலும் எத்தனை மிருகங்கள் இருந்தாலும் அவசரத்துக்காக வேண்டி உடனடியாக அந்த தோள்களை உரிக்க வேண்டாம். அதனுடைய உயிர் நன்கு சென்று சூடு ஆறியதன் பின்னால் அதனுடைய தோள்களை உரிக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அதற்கு வருத்தம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே. கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்கள், இப்படி இருக்கும் பொழுது பல மாடுகளை பணம் சம்பாதிக்கும் நோக்கத்திலே ஒரேயடியாக அதற்கு வருத்தத்தை கொடுத்து நோவினை செய்து சட்டத்துக்கு மாற்றமாக முறையில்லாமல் கொண்டு வருவது, அதிலே அந்த மாடுகளுக்கு நோவினை ஏற்படுவது, குறைகள் ஏற்படுவது, காயங்கள் ஏற்படுவது, இது அல்லாஹ்விடத்திலே பயங்கரமான பாவம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்திலே அந்த பிராணிகளை அறுக்கப்பட்டு பங்கு வைக்கப்படும் பொழுது இது அல்லாஹுடைய விருந்து. தன்னுடைய பங்கிலிருந்து 1/3 பகுதி எங்களுடைய உணவுக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளலாம். 3 இன்னும் பகுதி குடும்பங்கள் உறவுகளுக்கு சுன்னத்தான முறை, இன்னும் பகுதி ஏழைகளுக்கு. ஏழைகளுக்கு குறைந்தது ஒரு பகுதி போய ஆக வேண்டும். இல்லை, ஒருவர் முழுமையாக ஏழைக்கு பங்கு வைத்தார், குடும்பங்களுக்கு பங்கு வைத்தார், வரவேற்கத்தக்க விட தனக்கும் 3 பகுதி எடுத்துக்கொள்ளலாம். சாப்பாட்டுக்காக வேண்டிய அது பரக்கத்தான உணவு. அதே நேரத்தில் அரசாங்கத்துடைய சட்ட திட்டங்களையும் நாம் மதிக்க வேண்டும். ஃபோமிட் எடுத்துதான் அறுக்க வேண்டும். சிலர் கேட்கிறார், அப்படி எடுக்காம அறுத்தா உல்ஹியா கூடாதா? இது மடத்தனமான கேள்வி. இதை ஒரு அறிவுள்ளவர், புத்தியுள்ளவர் இந்த கேள்வி இந்த நாட்டில் இருந்து கொண்டு கேட்க மாட்டார். ஃபோமிட் இல்லாம அறுத்தா உல்ஹியா கூடுமா கூடாதா, இதை மட்டும் சொல்லுங்க. அப்படி அறுத்து ஒத்தர் 2 பேர் ஒரு 1000 ரூபாவுடைய மிச்சம் பிடிப்பதற்காக வேண்டி செய்துவிட்டு அந்த ஊரிலே யாருக்கும் அந்த கடமையை நிறைவேற்ற முடியாமலாகிவிட்டால் அதனுடைய குற்றத்தை சுமக்க வேண்டி வரும். அல்லது அரசாங்கத்தினால் தடுக்கப்பட்ட நாளிலே, போயடே போன்ற நாட்களில் அறுக்கப்படக்கூடாது என்றால் அறுக்கக்கூடாது. அந்த நாள் அறுத்த உல்ஹியா நிறைவேறாதா என்ற கேள்வி, இது ஒரு புத்திசாலியுடைய கேள்வியல். அதனுடைய பின்னணியில் ஏற்படக்கூடிய விளைவுகளை தான் அறிவாளி யோசிப்பார். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, எனவே இது ஒரு சிறந்த அமல், உயர்ந்த அமல். இதனை அழகாக நிறைவேற்ற வேண்டும். மாற்று மதத்தார்களுடைய உணர்வையும் மதிக்க வேண்டும். பங்கு வைக்கும் பொழுது பாதைகளிலே இரத்தங்கள் சிந்துவது, அதனுடைய அந்த மேலதிகமானவைகள் அழுக்கள் அங்கும் இங்கும் போடப்படுவது, அறுக்கப்பட்டதன் பின்னால் துர்நாற்றம் வீசப்பட்டு கொண்டிருப்பது, ஒரு சுன்னத்தான அமலை நிறைவேற்ற போய் ஹராமான காரியங்களை செய்து பாவிகளாகவும் மாறிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய அழகான விருந்தோம்பலை, அழகான அமலை குறை கூறக்கூடிய அமைப்புக்கு கொண்டு போய் தள்ளிவிடக்கூடாது. இறுதியாக மிக முக்கியமான சில விடயங்களில் ஒன்று,
இந்த காலங்களிலே இந்த மிருகங்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சீசன் என்ற அடிப்படையிலே ஓரளவு விலையை கூட்டி விற்பது ஏற்றுக்கொள்ளலாம். அதற்காக வேண்டி இந்த வணக்கத்தை செய்யக்கூடியவர்கள் எப்படியும் வாங்குவார்கள் என்பதற்காக வேண்டி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விலையை மிகவும் கூடுதலாக கூட்டி என்று ஒருவர் சொன்னார். 1 லட்சம் 1.5 லட்சம் போகக்கூடிய மாட்டுக்கு 2.5 லட்சம் விலை அடிச்சாரு. இந்த நாவும் கூசா 350 ரூபா ராத்தலுக்கு 500 ரூபாண்டாரு சும்மா விலை அடிச்சாரு. இபாதத்துக்காக வேண்டி மக்கள் வாங்குகிறார்கள். இதை வைத்து நாம் பணம் சம்பாதிப்பதை மாத்திரம் நோக்கமாக கொண்டு கூடுதலான அளவு சொல்லி எப்படியும் எடுக்கத்தானே செய்வார் என்பதற்காக வேண்டி விலையை அதிகரித்தோம் என்றால் அளவுக்கு மேல் அது அநியாயமாக மாறிவிடும். அப்படி எடுக்கக்கூடிய உங்களுடைய பணத்தில் பரக்கத் என்பது உண்டாக மாட்டாது. எனவே ஓரளவு கூட்டி விற்பது அது நியாயம். அளவுக்கு அதிகமாக விற்பது என்பது ஒரு மனசாட்சி இருக்கிறது மனிதனுக்கு. இந்த பொருளுக்கு விலை அடிப்பதில் ஒரு மனசாட்சி மனிதனுக்கு இருக்கிறது. அந்த மனசாட்சிக்கு மேலால் எப்படியாவது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அறுத்து விடுவோம் என்பதற்காக வேண்டி, அவர் மாடை அறுப்பதற்காக வேண்டி அவருடைய உள்ள பணத்தை நீங்கள் அறுத்துவிட்டால் அதிலே உள்ள பரக்கத்துகள் இல்லாமலாகும். எனவே விற்பனை செய்யக்கூடியவர்கள் இந்த விடயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இன்று பொதுவாக பல இடங்களிலும் பலராலும் பேசப்படுகிறது, இந்த காலத்திலே மக்களுக்கு அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் பொழுது இந்த உல்ஹையாவுடைய அமலை நிறைவேற்றுவதை விட அந்த பணங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அப்படிப்பட்ட விடயங்களை செய்யலாமே, அதை இதைவிட சிறப்பாக காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட தேவை வரவில்லை. இரண்டாவது, இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல் உல்ஹையாவுடைய அமல், அதற்கு சொல்லிய சிறப்பு அந்த அமலை நிறைவேற்றுவதன் மூலம். அதே நேரத்திலே இறைச்சி என்பது எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய தேவையான ஒரு உணவை அல்லாமல் தேவையற்ற ஒரு உணவு அல்ல. மார்க்கம் சொன்ன சில விடயங்களில் நாம் எங்களுடைய புத்தியை போட்டு அதனை பிரட்டிவிடக்கூடாது. சதகத்துல் ஃபித்ரில் மக்களுக்கு அரிசி வழங்கப்படுகிறது. ஏழைகள் பல மாதங்கள் சந்தோஷமாக சாப்பிடுகிறார். அதை பணமாக கொடுக்கும் பொழுது அது ஒரு வாரத்துக்குள்ளே முடிந்து விடுகிறது. சில ஏழைகள் ரமலானிலே கிடைக்கக்கூடிய அந்த அரிசியை வைத்துக் கொண்டு 6 மாதங்கள் 7 மாதங்கள் சாப்பிடுகிறார். ஜுல்ஹிஜ்ஜா மாதத்திலே வழங்கப்படக்கூடிய அந்த இறைச்சி ஏழைகளும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு. ஆனால் பணம் இல்லை என்று சொல்லும்போது அந்த இறைச்சியை வாங்க மாட்டார். அந்த ஏழைகளுடைய பிள்ளைகளும் சந்தோஷமாக சாப்பிடக்கூடிய உணவுதான் மாமிசம், இறைச்சி என்பது. சில ஏழைகள் ஜுல்ஹிஜ்ஜா மாதத்திலே வழங்கப்படக்கூடிய அந்த பார்சல்களை வைத்துக் கொண்டு பல மாதங்கள் சந்தோஷமாக மாமிசத்துடன் சாப்பிடுகிறார். ஏன் அந்த அவர்களின் சந்தோஷத்தை இல்லாமலாக்க வேண்டும்? இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகப்படுத்தினார். இத்தனை மாடுகள் அறுக்கப்பட வேண்டுமா, இத்தனை மாடுகள் தேவையா என்று கூற வேண்டாம். எத்தனை அறுக்கப்பட்டாலும் ஏழைகள் சந்தோஷமாக எவ்வளவு வழங்கப்பட்டாலும் வாங்குவார்கள். வசதி உள்ளவர்களுக்கு இறைச்சியை வாங்கி சாப்பிடுவது ஒரு பெரிய காரியம் அல்ல. அவர்களுக்கு அந்த அளவு பார்சல்கள் தேவைப்பட மாட்டாது. ஆனால் ஏழைகளுக்கு எத்தனை பார்சல்கள் போனாலும் சந்தோஷமாக வாங்குவார்கள். பத்திரமாக வைத்து சாப்பிடுவார்கள். பல மாதங்கள் சாப்பிடுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்வார்கள். எனவே இது ஒரு விரும்பி சாப்பிடக்கூடிய சிறந்த உணவு என்பதை கருத்தில் வைத்துக் கொண்டுதான் நாம் பேச வேண்டும். இன்று சிலருடைய பழக்கமாகிவிட்டது. உதவி செய்வது ஜகாத்தில் இருந்து மட்டும், உதவி செய்வது உல்ஹையாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய பணத்தில் இருந்து, உதவி செய்ய வேண்டும் சதகத்துல் ஃபித்ராவுக்கு ஒதுக்கப்படக்கூடியதில் இருந்து. அவர்களைத்தான் போய் தஸ்கீல் பண்ணுவது, அவர்களைத்தான் உற்சாகப்படுத்துவது. நீங்க இதை கொடுக்கிறதை விட அவருக்கு இந்த உதவி செய்தால் நல்லவே. ஏன் இதை போய் சொல்லக்கூடாது? தன்னுடைய திருமண வைபவங்களில் வீண் விரயமாக செலவு செய்யக்கூடியவர்களிடம்,
100 சஹான் முடிவு செய்தவரிடம் போய் சொல்லலாமே, 50 சஹானா ஆக்கி கொண்டு 50 சஹானுடைய பணத்தை அந்த ஏழைகளுக்கு கொடுப்போமே. அவசியத்துக்கு மேல் கட்டிடம் கட்டக்கூடிய, பில்டிங் கட்டக்கூடியவர்களிடம், 5 பேர் வாழுவதற்கு 25 பேருடைய வீடு கட்டக்கூடியவரிடம் அவ போய் சொல்லலாமே, இதை கொஞ்சம் குறைத்து கொண்டு இதில் ஒரு பகுதி ஏழைக்கு கொடுப்போமே. ஆடம்பரமான ஆடைகள் வாங்கக்கூடியவர்களிடம் போய் சொல்லலாமே, இதனை குறைத்து கொண்டு கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடுப்போமே. நல்ல வசதியான வாகனங்களை வாங்கக்கூடியவர்களிடம் சொல்லலாமே, இதிலிருந்து ஒரு பகுதி ஏழைக்கு வழங்குவோமே. இப்படியான வீண் விடயங்களில் ஈடுபடக்கூடிய எத்தனையோ பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாக்கள் வீணாக்கப்படுகிறது. ஏன் அவர்களிடம் இந்த கவலைகளை போய் கொட்டக்கூடாது? ஒரு 15,000 13,000 பங்குக்கு சேரக்கூடிய அந்த உல்ஹியா கொடுக்கக்கூடியவரிடம் போய் இதை சொல்ல வேண்டும், ஏழைகளுக்கு கிடைக்கும் அந்த இறைச்சியையும் இல்லாமலாக்குவதற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து வரையிலே விடாமல் செய்த அமலை வேறொரு திசையின் பக்கம் திருப்ப வேண்டாம். தன்னுடைய மௌத்துக்கு பின்னாலும் என் சார்பாக நிறைவேற்றுங்கள் என்று வசியத்து செய்துவிட்டு சென்ற அமலுடைய முக்கியத்துவத்தை இல்லாமலாக்க வேண்டாம். என் சார்பாகவும் என்னுடைய உம்மத்திலே உல்ஹியா கொடுக்க முடியாதவர்கள் சார்பாகவும் என்று முக்கியத்துவம் கொடுத்து செய்த அமலை, அவனுடைய மகத்துவத்தை குறைக்க வேண்டாம். ஏழை எளிய மக்களுக்கு ஜகாத்திலிருந்து மட்டுமல்ல, சதகாத்திலிருந்து நிறைய உதவி செய்வோம், அல்லாஹ் பரக்கத்து செய்வார். ஏனைய வீண்விரயமான செலவுகளுக்கு கொடுக்கப்படக்கூடியதிலிருந்து, அல்லது நாம் அன்றாடம் மாமிசத்துக்கு செலவழிக்க கூடியதில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுப்போம். அப்படி எத்தனையோ பல கோடிக்கணக்கான ரூபாக்கள் வீணாக்கப்படுகிறது, அவசியமில்லாத இடத்திலே செலவழிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த நல்ல அமலை உற்சாகப்படுத்துவதற்கு மாற்றமாக அதனை குறைப்பதற்குரிய முயற்சியில் ஈடுபடுவது ஒரு பொருத்தமான செயல் அல்ல. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இது உயர்ந்த ஒரு அமல், சிறந்த ஒரு அமல். இதனை நல்ல நியத்தோடு செய்யும் பொழுது அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். எனவே செய்யக்கூடியவர்கள், வளமையாக செய்து வந்தவர்கள், அரசாங்கமே ஒரு தடை உண்டாக்கவில்லை. இதுவரையில் சட்டங்களை, முறைகளை வைத்திருக்கிறது. அந்த முறைகளுடன் செய்தால் எந்த பிரச்சனையும் வரப்போவதும் இல்லை. அப்படி ஒரு தடை வருவதற்கு முன்னாலே எங்களிலே சிலரே தடை செய்துவிட்டார். இந்த வருஷம் சரி வராது, பொருத்தம் இல்லை. ஏன் பொருத்தம் இல்லை? இந்த அதாவது கொரோனா கூடின காலத்திலையும் இறைச்சிகள் விற்கப்பட்டதுதானே, மாடுகள் அறுக்கப்பட்டதுதானே. ஒன்று கூடாது என்றுதான் தடுத்திருக்கிறார்கள். அதை தவிர்த்து கொள்வோம். மாடு அறுக்கப்படுவதற்கும் இந்த நோய்க்கும் சம்பந்தம் இல்லை. எனவே அரசாங்கமே தடை விதிக்காத ஒன்றை நாங்களே சொல்லி சிலர் முடிவு செய்துவிட்டார். சில ஊர்களிலே சில நிர்வாகங்கள், ஒரு சிலர். அதனால் இந்த காலத்தை பொருத்தமில் எதுக்கு செலவு செய்வோம்? கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, எனவே இந்த அமலை செய்வதற்குரிய வழிகளை தேடுவோம். ஆனால் முறையாக செய்வோம். அதற்கு எங்களுடைய அகில இலங்கை ஜமியத் உலமாவுடைய சிறந்த வழிகாட்டலும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலங்களிலும் வழிகாட்டப்படுகிறது. அந்த முறைகளை பேணி அழகாக நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி ஏதாவது தடை வந்துவிட்டால் அதற்கு பின்னால் யோசிப்பது வேறு. நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். எந்த தடையும் இல்லாமல் அழகாக இந்த வருடமும் இந்த அமலை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றி வந்தவர்கள் இந்த காலத்திலும் அதனை விட்டுவிடாமல் நிறைவேற்றுவதற்குரிய முறைகளை யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உயர்ந்த சிறந்த உல்ஹியாவுடைய அமலை அழகான முறையை நிறைவேற்றி உயர்ந்த சவாபை பெற்ற கூட்டத்திலே எங்கள் எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக. இந்த சிறந்த ஏற்பாட்டை செய்த ஏற்பாட்டு குழுவையும் பொருந்திக் கொள்வானாக. ஆசையோடு ஆர்வத்தோடு கலந்து கேட்டு பிரயோசனம் அடைந்த எங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் இந்த நல்ல நாட்களிலே சிறந்த பாக்கியங்களை வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.